துப்பூர் கணவாயில் வந்து விபத்து அதிகமாக நடக்குது, அது அமானுஷனால தான் நடக்குது அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமானுஷனால எதனால இல்லை, வண்டி வந்து அவங்க டிரைவரோட கவனக்குறைப்பு தான். வேறு எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து எல்லைண்டில் வந்து 8 பாயிண்ட் வேக்கம் ஏற்றி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து டெவியேஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே வந்து டெவியேஷன் பண்ணுறாங்க, இங்கேயும் நிறுத்தி ஸ்லோ பண்ணி விட்றாங்க. அது வந்து கவனக்குறைவுகள் தான் மட்டும்தான் வழிய வேறு எந்த பிரச்சனையும். ஆமாம். இப்போ இந்த இடத்துல வந்து வேக்கம் பண்ணி 8 பாயிண்ட் இருக்கான்னாங்களா இல்லை அப்படின்றாங்க. அப்போ தான் 6 பாயிண்ட்ன்றாங்க. அந்த கவனக்குறைப்பு தான். சரிங்களா? அப்போ வந்து 2 பாயிண்ட் இங்கே ஏற்றுறாங்க. அந்த 2 பாயிண்ட் இங்கே ஏற்றலைன்னா வண்டி கீழே போய் அப் சைடு தான் ஆகும். அது வந்து 2 பாயிண்ட் இங்கே ஏற்றுறாங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து டேஸ்லையும் அதே மாதிரி சொல்கிறாங்க, அங்கே எல்என்டிலையும் சொல்கிறாங்க. இது வந்து டிரைவரோடைய பராமரிப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. எனக்கு சர்வீஸ் ஜாஸ்தி இந்த வேலையில ஒரு 50 பேர் தூக்கினுப்பா ஆக்சிடென்ட் ஆனவங்கள, ஒரு 5 பேர் என் மெட்ல செத்துருப்பாங்க, ஒரு 40 பேர் 50 பேர் பொழைச்சிருப்பாங்க. அந்த செத்து கொண்ட ரத்தம் நாத்தமே அடிக்காது. செத்தா இல்லையா இருங்க, செத்தா இல்ல அவர் ரத்தம் நாத்தமே அடிக்காது, மேல போய் ஊத்தி இருக்கும். ஆனா பொழைச்சா இல்லையா அவர் ரத்தம் மேல போய் டிரைவர் பாட்டு இல்ல, வண்டி பாட்டு இல்ல, போதை பாட்டு கிடையாது, போதம் தான் பாட்டு. போதம்னா மினி சாவராங்க அதுவும் கிடையாது, மினி ஒரிஜினல் போதும். நானும் அவனும் பிறண்டு நான் எல்லை பண்ணி போட்டு துஸ்தாடி படுத்துருவேன். என்ன வந்து கையெடுத்து நீவும் அப்படின்னு நீவும் கையெடுத்து அப்படி உடம்பு பேரிங் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். நானும் உத்தரவு நான் தரேன். நீ கல்லுகளை போட்டு சேர இந்த கல்லு அம்மாசி மட்டுமே கிடையாது. இந்த ரோட்ல கிராஸ் ஆகுது, கிராஸ் ஆகும் போது எந்த ஒரு சிக்னல் பாட்டு முடிஞ்சு போச்சு. அந்த வண்டி உழுதுன்னா பக்கம் வரைக்கும் தெரியும். அவன் வண்டி அவன் ஓட்டத்துல வண்டி மினித்தான் ஓட்டும். அப்படி வண்டி தானே ஆடி போகும். அப்ப என்ன பண்ணிக்கிறோம், இவன் சுலோ பண்ணிக்கலாம், போறோம் நின்றுக்கலாம் ஓடுறான்னு தெரிஞ்சு. ஆனா உடவும் நான் கேட்டு நிறைய கேட்டேன், என்னடா உழுது வண்டி கேட்டேன், தெரியல சார். ஒரு ரோட்டு கருப்பா தெரியும், இல்ல ரோட்டு வெள்ளையே தெரியும், இல்ல ரோட்டு தெரியாது. எந்த பகுதி அதிகமா விபத்து நடக்குது? அதாவது பாத்தீங்கன்னா இது ரோட்டு ஃபுல்லா இருக்கு, இங்கெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் இல்ல, டோல்கேட்ல இருந்து தொப்பூர் வரல எங்கன்னு நடக்கலாம், இவத்தெல்லாம் கிடையாது. எல்லாமே அவருடைய பாதுகாப்பு இந்த ரோட்டு நடக்குது. என்ன சொல்றேன்னா கண்டிப்பா 100 உண்மை. கல்லடி போட சோறாயிரும். மினிக்கு எடுத்து நான் ஆக்கின வேற சோறு, நாங்க சோறாய்த்தோம் 50 20 பேர் 50 பேத்தாட. எப்படி ஒரு நாள் சோறாக்குறோம் 50 கல்லுக்கு அரிசில, அது அடுத்த சோறாக்குறோம் கல்லு இல்ல. நீ இருக்க இல்லையான்றதுக்கு நான் சொல்றேன் அவன்கிட்ட, டேய் மினிக்கு நான் சொல்றேன் அவன்கிட்ட. ஆமா 20 பேருக்கு அவன் என்கிட்ட விட்டுறாம போறான் பரவாயில்ல சொல்லிட்டு அரிசி அழைக்காத பேர் சோறாக்குறோம். நெல்லும் இல்ல கல்லும் இல்ல, எந்த தவறு டிரைவர் மேல இல்ல, வண்டி மேல இல்ல, பிரேக் மேல எந்த தவறும் கிடையாது. ஓட்டுறதே போதும் தான். என் பிறந்தவன் உனக்கு வந்து வேற வேணும் என்ன ஓட்டுறது அது என்ன இல்ல. ஒரு ஆணு ஒரு பெண்ணு மினியாப்பா 2 குதிரை கட்டி ஒரு தேங்காய் 2 வாழைப்பழம் 1 கிலோ அரிசி இது வச்சு படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகாது. இது விபத்து குறித்து என்னன்னா வந்து வண்டி வந்து 1 way ஸ்லோவா போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து ரோட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க, 1 way ஸ்லோவா போயிட்டு இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியுங்க, லோக்கல்லேருந்து எல்லாமே தெரியும். ஆல்ரெடி வந்து 1 way வண்டி போயிட்டு இருக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால வந்து நம்ம 1 way ஸ்லோவாக போயிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. 1 way 10 மீட்டருக்கு ஒரு வண்டி நின்று ஸ்லோ பண்ணி போயிட்டு இருந்தால் நீ கரெக்டாக இருக்கும். அது வந்து வேக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அது மாதிரி பார்த்து ஸ்லோ பண்ணி டிரைவிங் எல்லாம் நம்ம இதுதான். வேறு எந்த பிரச்சனையும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அது தினந்தோறும் ஆகுது. அமானுஷன்ற பேய்கள்ன்றதுன்னு ஒரு சில இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து கட்டமேடுன்றது வந்து சில பேய்களாலாம் அங்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் இளம் மண் இப்போ அந்த வயசு கம்மியாக இருக்கிறவங்க அது ஆனவங்களாம் ஆக்சிடென்ட் ஆனாலும் குறுக்க அந்த அமாவாசைனால இந்த திடீர்னு கருப்பாக வந்து போகிறதுனால லாரி டிரைவர் வந்து பிரேக் அடிக்கிறாங்க, இதனாலே ஆகுதுங்க. 2வது அதிக லாகுலேருந்து வராங்க, வரதுனால ட்ரம் வந்து ஹீட் ஆகிறதுனால அந்த பிரேக் அடிக்க என்ன பண்ணுறதுனா அதுவும் ஒரு விபத்து ஆயிடுதுங்க. அந்த விபத்தை தடுக்க எல்என்டி நிறுவனம் உடஞ்சளவுக்கு எவ்வளோ ரெடி பண்ணுறாங்க. இந்த அமானுஷன்றது என்னதுன்னா கருப்பாக அப்படியே திடீர்னு குறுக்க வந்து கண்ணாடியில் நிற்கிற மாதிரியும் வண்டியில் ஏறி உட்கார்ற மாதிரியும் அந்த மாதிரி மேறதுனால டிரைவருங்க வந்து பயப்படுறாங்க. உண்மையாக இருக்குதுங்க. இது நாம் இப்போ எனக்கு வெறும் 45 வயசு ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்து அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இருக்குது, கண்டிப்பாக அந்த இடத்துல அமானுஷம் இருக்குது, உண்மைதாங்க. விபத்து குறித்து விபத்தை தடுக்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விபத்தை தடுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டி எல்என்டி நிர்வாகம் பண்ணுதுங்க. அதையும் நின்று அவங்கள வந்து பிரேக் செக்அப் பண்ணிக்கின்னு 2வது வண்டி இறங்கிட்டு வந்து மூஞ்சிலாம் கொஞ்சம் கழுவிட்டு அதனால ஃப்ரீ ஆகி போனாங்கன்னா அந்த விபத்து கொஞ்சம் தடுக்கிறது கம்மியாக இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம ஒரு வண்டி லோடு வண்டி போகுதுன்னா லோடு வண்டி மெயின் பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும். பராமரிப்பு இருந்தால் கண்டிப்பாக எல்லா வண்டியுமே கரெக்டான ஒரு அந்த அவங்க சொல்ல என்ன லெவல் இருக்குதோ அந்த லெவலில் செகண்ட் கியர்ல போனா ஆட்டோமேட்டிக் எல்லா வண்டியும் பாஸ் ஆயிரும்.
இன்னொன்னு பிரேக் ஃபெயிலியர். இல்லைண்ணா இதை பேய் அப்படின்றதுலாம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஒண்ணு இல்லைண்ணா. இன்னொன்னு ஒரு சில டிரைவர் அசந்து தூக்க காலத்துல வருவாங்க, வரும்போது நிறுத்தி தான் விடுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. கவனக்குறைவு இருந்தா ஒரு சில காருங்க வந்து அந்த அவங்க தடுமாட்டம் வர்றதே பாத்தீங்கன்னா காருங்க வருவாங்க ஓவர் ஸ்பீடா. எப்பவுமே கார் வந்து ஓவர் ஸ்பீடு வரும். சடான் இவங்க போகும்போது பாத்தீங்கன்னா சடான் உள்ள குறுக்க வரும்போது குறுக்க வந்தாங்கன்னா நம்ம லிப்ட் பண்ணும்போது பிரேக் லிப்ட் பண்ணும்போது ஒரு சில வண்டி வந்து நிக்கும், ஒரு சில வண்டி நிக்காது. நிக்காம போகும்போது என்ன பண்ணுது, பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. வேகம் எவ்வளவு இருக்குதோ அந்த லெவல் தான் போவோம். ஆனா இவங்க குறுக்க வரும்போது சடன் பிரேக் போட்டா கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பவம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாமளே லாரி டிரைவரும் கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனோம். பிரேக் அழுத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் பிரஸ் பண்ணா ஓரளவுக்கு வேகம் இருக்கும். அது கண்டினியூவா வந்துட்டாங்க சடான் பிரேக் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏன்னா டன்னேஜ் கரெக்டா பாஸ் ஆகுது. கீழே டவுன் டன்னேஜ் இருக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறைக்கு 2 முறை லிஃப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேகம் குறைஞ்சிட்டே வரும். அந்த வேகம்க்கோசரம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம். இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன அந்த அடிக்கும் போது ஒரு ஓசை பெஸ்ட் ஆச்சுன்னா வேகம் நிக்காது. மெயின் பிரேக் அந்த பிரேக் வேகம் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு குறுக்க வரும்போது லிஃப்ட் பண்ணுவோம். லிஃப்ட் பண்ணும்போது ஒண்ணு பலூன் வெயிட் ஆகும், ஒண்ணு வேகம் ஓஸ் கட் ஆகும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடுப்பு ஏன்னா மக்கள் மேல விட்டாவோ கார் மேல விட்டாவோ யாருங்க அதுக்கு உயிர் சேதம் ஏதாச்சும் ஒரு பக்கம் மாற்றி விட்டுறாங்க. ஃபுல்லா அலட்சியம் தான், எல்லாமே அலட்சிய குறைபாடு தான். இங்கேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்க, இப்போ இங்கே லோக்கல் டிரைவருங்க எத்தனையோ பேர் போகிறாங்க, அவங்க யாருமே ஆக்சிடெண்ட் ஆகிறதில்ல. வெளியிலேருந்து புதுசாக வரவங்க மட்டும் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. அது அந்த பேய் பிசாசுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? பேய்ன்றது ஒன்று தான். ஒரு துர்மரணன்றது நடக்க தான் செய்யும். துர்மரணம் நடந்தால் ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் வாழ்கிறான்னு வச்சுக்க, இப்போ ஒரு 30 வயசுல ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடறான்னு வச்சுக்க, அந்த ஆள் வந்து அந்த உயிர் வந்து இதாக தான் இருக்கும். எப்படின்னா ஒரு ஆத்மாவா பேயா அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம மாதிரி ஒரு உயிர் தான். அது இல்ல பேய் தான் அதிகமா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க முதல்ல. அது வந்து அதுவும் ஒரு உயிர் தான். ஆனா வந்து அந்த அந்த ஆத்மா வந்து யாருக்கும் தீங்கெல்லாம் விளைவிக்காது. எந்த ஒரு ஆத்மாவும் தீங்கு விளைவிக்காது. அதுவும் நம்ம மாதிரி ஒரு உயிர் தான். கண்டிப்பா 100% வந்து டிரைவரோட அராஜக காரணம் தான். அசால்ட்டா போறது, நியூட்ரல் அடிச்சு போறது, இதெல்லாம் ஒரு மேடா ஒரு கணவாயா, இதோட பெரிய கணவாயெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா போறது, இதெல்லாம் பிரச்சனை தான். ஆமா, வெளியிலேருந்து வர டிரைவர் தான் லோக்கல் டிரைவர். நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தெரிஞ்சும் ஆக்சிடென்ட் பண்ணவே மாட்டான், தெரிஞ்சும் பொறுமையாக போய்க்கும். ஆன்மான்றது சுத்தமாக கிடையாது. ஆன்மான்றது உண்மைதான். ஆன்மான்றது துர்மரணம் ஏற்பட்டால் ஆன்மா இருக்கும். ஆன்மா இருக்கிறதெல்லாம் உண்டு. எந்த ஆன்மாவும் வந்து இன்னொரு உயிருக்கு வந்து தீங்கு நினைக்காது. தீங்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கேயே போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு உயிர் வந்து அங்கேயே இறக்குதுன்னு வச்சுக்க, அந்த ஏரியாவிலேயே ஒரு உயிரை சுற்றிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அந்த உயிரானது வந்து யாருக்கும் தீங்கெல்லாம் விளைவிக்காது. அதுவும் நம்ம மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் இப்போ அது ஒரு 70 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குன்னு வச்சு, 30 வயசு சாகுதுன்னா மீதி 70-40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த பூமியில் இருக்கும், ஆத்மா இருக்கும். ஆனால் வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. அந்த ஆத்மா இருக்கிறதா செய்யும். டிரைவருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே போகாத நியூட்ரலில் போகிறாங்க. ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. ஓவர்லோடு ஏற்றிட்டு போகும்போது நியூட்ரலில் போகக்கூடாது, ஸ்டார்டிங்கில் தான் போகணும். அவங்க அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது வந்து அந்த ஆக்சிடென்ட் விபத்து ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து டிரைவருங்க இந்த ஒரு லெவலாக போகணும். அதிகமான வேகத்தில் இறக்கத்தில் போகக்கூடாது. ஒரு லெவலாக ஒரு 40-60 கிலோ 80 கிலோமீட்டர் நீ சர்வீஸ் ரோடு நல்லா போறீங்கன்னா அந்த இறக்கத்தில் போகும்போது 30க்கு மேலே போகக்கூடாது. நீர்னா 40 போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதனால அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து டிரைவர் வந்து முக்கியமாக வந்து கவனக்குறைவு காரணம். அங்கே ஒன்றும் பேய் இல்லை, பிசாசு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே எங்கே வளைய வருது, எங்கே நெளிவு வருதுன்னு பார்த்து கரெக்டாக ஓட்டினாங்கன்னா விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது இவங்க விபத்து ஆகிறதுக்கு காரணம் வேகம் ஜாஸ்தி. யாருமே வந்து ஒரு 50-40 கிலோமீட்டர் போகணும். இவங்க இங்கிருந்து அந்த இறக்கத்துலேயே வந்து 80-70 போனால் அந்த திடீர்னு ஒரு முன்னாடி ஒரு லாரி வருதுன்னா கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியுமா?
முடியாது. அதுதான் மெயின் காரணமே. இந்த முனி இந்த பேய் எல்லாம் அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் சும்மா சார். நாங்கள் லோக்கல் தான். எங்க அந்த விபத்து நடக்கிறதுக்கு எங்க ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த விபத்தை கூட பார்க்குவோம். நான் எல்என்டில 9 வருஷம் வேலை செஞ்சாலு, அது இங்க கீரங்கப்புறம் எங்க கூட வேலை செஞ்சவங்க. இதனால இங்க விபத்து நடக்கிறதுக்கு காரணம் கவனக்குறைவு தான் சார் மெயின் காரணம். ரெண்டாவது நூட்டல்ல போறது. நூட்டல்ல போகக்கூடாது. மெயின் போகவே கூடாது. எங்க எல்என்டிக்காரரே நூட்டல்ல போகக்கூடாதுங்க, கீர்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது செகண்ட் கீர்ல போங்க, ஃபர்ஸ்ட் கீர்ல போகாதீங்க, செகண்ட் கீர்ல போங்க, தேர்ட் கீர்ல போங்க அப்படின்றாங்க. அது இவங்க பயன்படுத்துறது, லாரி டிரைவரும் பயன்படுத்துறது. சரி, உங்க பேரு? பிரகாஷுங்க. எத்தனை வருஷமா டிரைவரா இருக்கீங்க? நான் 10 வருஷமா டிரைவராக இருக்கேன். இந்த தொப்பூர் மலைப்பகுதியில் வந்து விபத்து அதிகமாக நடக்குது. அது வந்து இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி விபத்து அதிகமாக நடக்குது. அதே மாதிரி சாலைகள் போகும்போதும் நியூட்ரலும் மேக்ஸிமம் இறங்குறாங்க. அதில் இறங்காமல் கொஞ்சம் கியரில் போயிட்டா கொஞ்சம் விபத்து கம்மியாகும். அதேமாரி இந்த வேலை பணி அரசாங்கம் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அது வேலையை முடிச்சிட்டாங்களா விபத்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் வர டிரைவருங்க கொஞ்சம் பிரேக் கியரில் இறங்கிட்டாங்களா இன்னும் சேஃப்டியாக இருக்கும். இப்போ அந்த பணி எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சு தரணும்னு நினைக்கிறீங்க? அந்த மேம்பால பணி அது சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், எல்லா டிரைவரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.